வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குடல் கிரேவி பார்க்க போகிறோம். குடல் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் குக்கரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துட்டு குடல் கொஞ்சம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 7 விசில் இல்லைன்னா 6 விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க. அது அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஃபஸ்ட் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் போல் ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு கொத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மூணையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு துண்டளவு இஞ்சியை குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 துண்டளவு பட்டை, 3 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூனுக்கு குறைவான அளவில் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துட்டு இப்போ இதை மூணுத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தேங்காயில் 1/4 மூடி அளவு துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். ஆறிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட்டானது கடுகு, ஒரு துண்டளவு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுடலாம். அப்புறம் ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தான் இதுவும் சின்ன வெங்காயத்தோட அளவு. இதில் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வணக்கிறதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 தக்காளி மீடியம் சைஸில் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுடலாம். குடல் வேகலை நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சமான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மீதி அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 2 சேர்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், குடல் வெந்துருச்சு. ப்ரெஷரெல்லாம் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறமா நம்ம அதை வேக வச்சு தண்ணியை மட்டும் தனியாக ஃபஸ்ட் எடுத்துப்போம். குடல் வந்து அப்படியே குக்கரோடவே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போம் இல்லைங்களா, அது வந்து வேறு தண்ணி சேர்க்க வேண்டாம், நம்ம குடல் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். குடல் வெந்த தண்ணி சத்தெல்லாம் அதில் தான் இருக்கும், நம்ம அதை வெளியில் ஊற்ற வேண்டாம். நம்ம இந்த குழம்பு செய்யலே நம்ம தேவையான அளவு இந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு நல்ல திக்காக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா குடல் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா குக்கரில், அதை வந்து இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட லைட்டாக பரட்டி விட்டுடலாம். பரட்டிட்டு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கி அரைச்சோம் இல்லைங்களா, அதை மட்டும் இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நம்ம இதை உள்ளே சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. இது இப்போ லைட்டாக கொதி வந்துட்டு இருக்க டைமில் நம்ம தேங்காய் அளவு காமிச்சோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் அளவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஜார் அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, போதும். அவ்வளோதான், இனிமேல் தண்ணி நம்ம எதுவும் சேர்க்கவே தேவையில்லை. இந்த அளவில் இருந்தது அப்படின்னா அந்த குழம்பு கொதிக்கிறதுக்கும் தண்ணி கரெக்டாக வத்துறதுக்கும் சூப்பராக இருக்கும். நல்ல கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திட வேண்டாம். இரும்பு கடையில் நம்ம பண்ணுறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். ஸோ அதனால் அப்பப்போ 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் போல் மூடி எடுத்து லைட்டாக பரட்டி விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் நமக்கு சூப்பராக வெந்து கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளோட குடல் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக பரட்டி விட்டுறலாம். பரட்டிட்டு இரும்பு கடாயில் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி செய்ய பாருங்கள். இந்த இரும்பு கடாயில் சமைச்சு முடித்தோடனே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் உடனே மாற்றிடணும். இரும்பு வடைச்சட்டியோடு வைக்க வேண்டாம் நம்ம. அவ்வளோதான், இப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது வந்து நான் மதியம் லஞ்சுக்காக ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இட்லிக்கு பண்ணிக்கலாம். இட்லிக்கு ஒயிட் ரைஸுக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். சாதத்தை விட இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குடல் கிரேவி. ஸோ அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.